ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்யா டியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைப்பது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு நீட்டு மிளகாய் 1 கிலோ, தனியா 1.5 கிலோ. நீட்டு மிளகாயும் தனியாயும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. அது கூட மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடுகு 100 கிராம், மஞ்சள் 150 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு காய வச்சுருங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த தனியா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. மஞ்சள் வந்து நான் கொஞ்சம் நிறையவே காய வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் எடுத்து மஞ்சள் பொடி மிக்சிலேயே நான் அரைச்சி எடுத்துக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிளகு 100, சீரகம் 100, கடுகு 100, வெந்தயம் 50, கடலைப்பருப்பு 50 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம் எல்லாத்தையும் நான் அந்த தட்டில் போட்டு வெயில்லையே காய வச்சுருக்கேன். நீங்கள் தனியா வாங்கும்போது அதை பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் கருத்த நிறமாக இருந்தால் அதை வாங்காதீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பச்சை கலராக இருந்தால் கூட நீங்கள் அதை நல்லா காய வச்சுக்கலாம். மற்றபடி தனியா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி பார்த்து வாங்குங்க. மிளகாயும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. நான் இந்த மிளகாய் வந்து 1 கிலோ 240 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். தனியா 1 கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மிளகாய்த்தூள் அரைப்பதற்கு மொத்தமே 765 ரூபா தான் எனக்கு செலவாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்க இந்த மிளகு இது எல்லாமே கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாலும் அதில் வண்டோ இல்லை ஏதாவது ஃபங்கஸோ ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய், அதை வாங்கி நான் காய வச்சுருக்கேன். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு இதையும் நான் மிளகாய் தூளை அரைச்சி வச்சுப்பேன். காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பஜ்ஜி, அடுத்து இந்த பக்கோடா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு தனி மிளகாய் தூள் சேர்ப்போம் இல்லையா, இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை அரைக்க கொடுத்துட்டேன். இவங்க எனக்கு நல்லா அரைச்சி நல்லா நீட்டாக அதை ஆற வச்சு கொடுப்பாங்க. எப்போவுமே நான் இந்த கடையில் தான் எப்போவுமே அரைப்பேன். பாருங்கள், அந்த மிஷினில் அவங்க போட்டு அரைக்க அந்த தூள் இப்படி தான் வரும். நல்லா பவுடராக நைஸாக இருக்கணும். இதை மாதிரி கடையிலேயே நமக்கு அந்த மிஷின்லேருந்து அரைப்பட்டதுனால நல்லா ஹெவி சூடாக இருக்கும். அந்த சூடு தணிகிறதுக்காக அவங்க நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது ஆற வச்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டு போயிருக்காது, கொஞ்சம் ஹீட் இருக்க தான் செய்யும். அவங்க இந்த ஹெவி ஹீட்டு குறைஞ்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த பாத்திரத்தில் நமக்கு கொட்டி அதை கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்தும் அதை ஒரு முறை இப்போ எப்படி கடையில் காய வச்சுருக்காங்களோ அதே போல் ஒரு பேப்பரோ இல்லை ஷீட் ஏதாவது போட்டு அதை காய வச்சிடணும். இங்கே பாருங்கள், அவங்க அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தூக்கில் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மிளகாத்தூள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்ட வந்துச்சு. 3.1 கிட்ட எனக்கு வந்துச்சு. இந்த மிளகாய்த்தூள் எனக்கு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் வரும். ரேராக குழம்பு வைக்கிறவங்களுக்கு இது 1 வருஷம் கூட வரும். இதோட அளவு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் காரம் நல்லா எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியா சேர்த்துக்குங்க. குண்டு மிளகாயை விட நீட்டு மிளகாய் உடம்புக்கு நல்லது, அதனால நீங்கள் நீட்டு மிளகாயே எடுத்துக்குங்க. நீட்டு மிளகாய் 1 கிலோ, தனியா 1.5 கிலோ. காரம் குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு, குறைவானா ஆவரேஜாக சாப்பிட்றவங்க, நாங்கள் வந்து ஹெவி காரம் சாப்பிட மாட்டோம், ஒரு ஆவரேஜாக சாப்பிடுவோம். அதனால் மிளகாய் 1 கிலோ, தனியா 1.5 கிலோ, மற்ற பொருட்கள்லாம் வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்லேயே இதை காய வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இதை பேக் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மிளகாய் தூள் போதும், உங்களுக்கு சாம்பாரில் சேர்த்துக்கலாம், எல்லா விதமான காரக்குழம்புலையும் சேர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்குற தகவல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.